ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இதுதான் எங்கள் தோட்டம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மோர் கரைசல் தெளிக்கிறது எப்படி, அந்த ஸ்ப்ரேவை கொஞ்சம் காட்டுங்க. எங்கிட்ட யூஸ் பண்ணுறது சீக்கிரம் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிடுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு வேண்டி நான் நிறைய ஸ்ப்ரே பண்ணுறதில்லைங்க சிஸ்டர். நீங்கள் கேட்டதுக்கு இணங்க இந்த ஸ்ப்ரேவையும் மோர் என்கிட்ட புளிச்ச மோர் கம்மியாக இருந்ததுனால, நான் ஒரு டம்ளர் மட்டும் எடுத்து, உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணீல கலந்து, உங்களுக்கு வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்களும் இத பார்த்து, இந்த ஸ்ப்ரே தான் சிஸ்டர் நான் வந்து ஒரு 3 வருஷமா வச்சுருக்கிறேங்க. ஒண்ணுமே ஆகல. நல்லா தான் யூஸ் ஆகுது. ஏன்னா, இப்ப வந்து அதிகமா நான் மோர் ஸ்ப்ரே வந்து பண்றதில்லைங்க சிஸ்டர். அதனால தான் நான் இந்த வீடியோவுல கூட நான் காட்டுறதில்ல சரியா. நான் பண்ணியிருந்தேன்னா, உங்களுக்கு வந்து நான் வீடியோல காட்டியிருப்பேங்க. நீங்க கேட்டதுனால உங்களுக்கு வந்து நான் வந்து இத வீடியோல உங்களுக்கு வேண்டி இத எடுத்து போடுறேங்க. இந்த ஸ்ப்ரே தாங்க நான் வந்து யூஸ் பண்றேன். அதுவும் வந்து என்ன எதுல வாங்குனேன்னா, மீஷோல தாங்க வாங்குனேன். அதனால நான் கடையிலயும் வாங்கலைங்க. மீஷோல தான் வாங்கி யூஸ் பண்றேங்க. 3 வருஷமா யூஸ் பண்றேங்க. ஒண்ணும் ஆகலைங்க. நல்லா தான் யூஸ் ஆகுதுங்க. ஆனா ஒண்ணு இப்ப நான் சமீபமா ஒரு 6, 7 மாசமா சரியா ஸ்ப்ரே பண்ணலைங்க. சரி இருந்தாலும் நீங்க கேட்டதுனால உங்களுக்கு இத மறுபடியும் நான் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேங்க. ஏன்னா ஸ்ப்ரே பண்ற அளவுக்கு இப்ப எதுவும் அவசியம் இல்லாததுனால நான் இப்ப ஸ்ப்ரே பண்றதில்லைங்க. மண்ணுக்கே ஊத்திர்றதுங்க. அதனால வந்து இப்ப சரியா நான் ஸ்ப்ரே குடுக்கறதில்லைங்க செடிக்கு. ரோஸ் செடிக்கு மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சப்போட்டா செடிக்கு மட்டும் யூஸ் பண்ணி காட்டுறேங்க. ஏன்னா அந்த சப்போட்டா செடி பார்த்தீங்கன்னா, நெறைய பூ மட்டும் தான் எடுக்குதுங்க. காயா மாற மாட்டேன்து. அதனால அதுக்கு வேண்டி இன்னைக்கு இது ஒரு ஸ்ப்ரே அடிச்சு உங்களுக்கு காட்டுறேங்க. 2 சப்போட்டா செடி வச்சதுல 1 பார்த்தீங்கன்னா, நல்லா காய் வைக்குதுங்க. இது ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, பூ மட்டும் தான் எடுக்குதுங்க. காய் மாற மாட்டேன்து. அதனால தான் சரி உங்களுக்கு இத அடிச்சு காட்டலான்னு அடிச்சு காட்டுறேங்க. எப்படி இருக்குதுன்றத பார்த்துட்டு கமெண்ட் குடுங்க. புடிச்சிருந்ததா அப்படின்றத கமெண்ட் குடுங்க. இந்த வீடியோவ நீங்க கண்டிப்பா பார்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க. ஏன்னா, நீங்க கேள்வி கேட்கறவங்க அடுத்த வீடியோவுல பதில எதிர்பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்குங்க. ஏன்னா, கமெண்ட்ல எல்லாத்தையுமே டைப் பண்ணி சொல்லிட முடியாதுங்க. அதனால வீடியோவுல வந்து விளக்கமா வந்து உங்களுக்கு கிட்ட என்னால வந்து பேச முடியுங்க. அதனால தான் வீடியோவுல வந்து நீங்க பதில பார்த்துக்கலாங்க. கமெண்ட்ல என்னால பதில் குடுக்க முடியலன்னா, நீங்க வீடியோவுல பார்த்துக்கலாங்க. அதனால எப்படி இருக்குதுன்றத நீங்க கமெண்ட் குடுங்க. இப்படிதாங்க யூஸ் பண்றது. ஒண்ணும் நல்லா இருக்குதுங்க. ஒண்ணுமே ஆகலைங்க. இதுவரைக்கும் மோர் தாங்க நான் இத்தனைக்கும் இன்னைக்கு சரியா வடி கூட கட்டலைங்க. அப்படியே கரைச்சு, அப்படியே தாங்க ஊத்தி உங்களுக்கு அடிச்சிருக்கேன். நானு வடிகட்டியில கூட நானு வந்து மோர வந்து நான் வடிகட்ட கிடையாதுங்க. அப்படியே தான் ஃபில்டருக்குள்ள ஊத்தி நான் அப்படியே தான் அடிச்சிருக்கேன். ஒண்ணும் ஆகலைங்க. நாங்க அடுத்து வந்து நான் நர்சரி போயிருந்தேங்க. அங்க ஒரு 4 செடி வாங்குனேன். அதான் உங்ககிட்ட காட்டுறேங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, செம்பருத்திங்க. என்கிட்ட இருந்த செம்பருத்தி செடி பார்த்தீங்கன்னா, திடீர்னு என்னான்னு தெரியலைங்க பட்டு போயிடுச்சுங்க. அதனால தான் சரி இன்னொரு செம்பருத்தி செடி வாங்கிட்டு வந்தேங்க. ஒண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீத்தா செடிங்க. காயோட இருக்கிற மாரி வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு பார்க்கணுங்க. பசங்களுக்கு சீத்தாப்பழம்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால ஒரு செடி வைக்கலான்னு வாங்கிட்டு வந்தேங்க. இது பார்த்தீங்கன்னா, கொழிஞ்சிக்காங்க. கொழிஞ்சிக்காவும் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் ஒரு செடி வாங்கிட்டு வந்தேங்க. இந்த மாரி ஒவ்வொரு காயும் ஒவ்வொருத்தருக்கு ஃபேவரட்டா இருக்கிறதுனால, அவங்கவங்களுக்கு ஒரு செடி வாங்கி வச்சர்றதுங்க. வாங்க நம்ம தோட்டத்த பார்க்கலாம். பாருங்க கத்திரிக்காய் செடிலாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. வெள்ளிக்கிழமை தாங்க வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஆனா வந்து ஒரே பார்ட்டிஷனா குடுத்தா ரொம்ப லென்த்தா போதுங்க. அதனால என்ன பண்ணேன் 2 பார்ட்டிஷனா பிரிச்சுட்டேங்க இந்த முறை. வெள்ளிக்கிழமை ஒரு பார்ட்டிஷன் குடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. இது ஒரு நாளைக்கு குடுக்கலான்ட்டு 2ஆ பிரிச்சு, உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கும், வெள்ளிக்கிழமை ஒரு நாளைக்கும் குடுக்கலான்ட்டு குடுக்குறேங்க. அறுவடை வீடியோ வந்து ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வருங்க. பாருங்க வெள்ளப்பாகல் எவ்வளோ பிஞ்சு போட்டிருக்கு, எவ்வளோ காய் வச்சிருக்கு பாருங்க. நல்லா லென்த்தா இருக்குதுங்க இந்த முறை காய். பரவாயில்லைங்க. இது வந்து 2வது காய்ங்க. ஃபர்ஸ்ட்டு அறுவடை எடுத்துட்டேங்க. இது 2வது காய்ங்க. இதுவும் அறுவடை பண்ணணுங்க. இன்னும் அறுவடைக்கு நான் வந்து நாளைக்கு தான் பண்ணலான்ட்டு இருக்கேங்க.
பாருங்க நல்லா வளர்ந்துருக்கு செடி. 2, 2 செடி தாங்க இருக்குது ஒரு பேக்கில். பரவாயில்லன்னு விட்டுட்டேங்க. 2மே நல்லா இருக்கிறதுனால நான் ஒண்ணு புடுங்கி போடலைங்க. அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா வைக்கிற காய் வைக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேங்க. ஏன்னா 2மே ஒரே ஈவனா வளருதுங்க. ஒண்ணு சின்னது, ஒண்ணு பெருசா வளர்ந்தா நம்ம புடுங்கி போட்டுக்கலாங்க. 2ம் ஒரே ஈவனா வளர்றதுனால, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டுருக்கிறேங்க. பாருங்க அவரைக்கா ரெட் கலர் பார்த்தீங்கன்னா, கொடி ஏறுதுங்க. இதுதான் என்ன பட்டம்ன்றது தெரியாத முன்னாடியே நட்டுட்டனான்றது எனக்கு தெரியலைங்க. இது கொடி வேற ஏறுது. இது எப்ப காய் வைக்கணும்னு தெரியல. தெரியாத இந்த விதைய வந்து நான் நட்டுட்டேங்க. இது பந்தல் பூரா இது முடிக்குமோன்னு ஒரு கவலையே வருதுங்க எனக்கு. பாருங்க லாங் பீன்ஸு, அவரைக்காயும் ஒரு செடி இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுவும் கத்திரிக்காய் ரகம் தாங்க. நம்ம கிட்ட இருக்கிற கத்திரி ரகம் பூரா உங்களுக்கு இந்த வீடியோவுல கவர் பண்ணியிருக்கிறேங்க. பாருங்க பூ எடுத்தாச்சுங்க இளஞ்செடி. ஒவ்வொரு ரகம் பார்த்தீங்கன்னா, நல்லா வளர்ந்து பூவே எடுத்துருச்சுங்க. ஒவ்வொரு ரகம் பார்த்தீங்கன்னா, பூ எடுக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த மாரி இருக்குதுங்க. பொடலங்கா கொடி பாருங்க, பூ எடுத்திருக்குது. அததான் உங்ககிட்ட காட்டுறேங்க நானு. பரவாயில்லைங்க. நல்லா செட்டைக்கு செட்டைக்கு காயாவே இருக்குதுங்க. அதாவது ஆண் பூவே இல்லைங்க. பெண் பூவாவே வந்துருச்சுங்க. எடுத்த உடனே பெண் பூவா வந்துருச்சுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிஞ்சோடே பூ வந்திருக்குதுங்க. இங்க பாருங்க, அந்த 2, 3 செட்ட பிரிஞ்சதுல அந்த பக்கமும் பாருங்க, பிஞ்ச போட்டிருக்குது பாருங்க. பூசணிக்காயும் பார்த்தீங்கன்னா, பூ எடுத்து பிஞ்சு போட்டிருக்குதுங்க. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க. பூசணிக்காய் உங்களுக்கு வந்து கொடி மேலே ஏத்திட்டு இருக்கிறீங்களே, காய் வைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. காய் வச்சு நான் அறுவடையே எடுத்திருக்கிறேங்க. உங்களுக்கு பழைய வீடியோங்கள்ல அறுவடையே இருக்குதுங்க. வேணா என்னுடைய பழைய பிளேலிஸ்ட்டில வந்து உங்களுக்கு ஒரு பழைய வீடியோவில பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் அறுவடை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நானு. அதனால பூசணிக்காய் நான் இதுக்கு முன்னே விளைஞ்சிருக்கிறேங்க. மேலே கொடி ஏத்தி நான் வந்து விளைஞ்சிருக்கிறேங்க. என்ன பூச்சி தாக்குதல் தாங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது பூசணிக்காய்க்கு. இந்த முறை அதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேங்க. சுரைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இலைய வந்து நீங்க கிள்ளி விட்டுருங்க. கிள்ளி விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பூச்சி தாக்குதல் கம்மியா இருக்குங்க. பூச்சி தாக்குதல் வந்து இந்த பேனு வந்து சுரைக்காய்க்கு அடியில வந்து இலைகளுக்கு அடியில வந்து உட்காருங்க. அது இல்லாத இருக்கும். அதனால இந்த மாரி கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்க அடுத்தது வந்து சிறகவரை பாருங்க மேலே ஏறிடுச்சு. அடுத்த செடி பார்த்தீங்கன்னா, ராஜிமாங்க. ராஜிமா பாருங்க எவ்வளோ சூப்பரா பூ எடுத்து காயும் வச்சிருச்சுங்க. நெறைய பூ போட்டிருக்குது. கொடியும் பார்த்தீங்கன்னா, நல்லா கம்பி புடிச்சிருச்சுங்க. பாருங்க பிஞ்சே போட்டுருச்சு பாருங்க. இந்த மாரி தாங்க அவரைக்காயும் நம்மளுக்கு வந்து பிஞ்சு போட்டிருக்கணும். அது என்னவோ கொடி போயிட்டு இருக்குதுங்க. அது ஒண்ணும் பூ எடுக்கல. அதுக்கு சீசன் எப்போன்னு தெரியல. கொடி அவரையும் நான் போட்டிருக்க கூடாதோ! நான் குத்து அவரையும் தாங்க ஆன்லைன்ல விதை வாங்குனது. ஆனா அது கொடி அவரையா வருது. நான் என்னதான் கிள்ளி விட்டாலுமே அது கொடியா தாங்க வருது. பாருங்க சொரக்காயும் பூ எடுத்திருக்குது பாருங்க. இலை பாருங்க எவ்வளோ நீட்டு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா, முள்ளு கத்திரிக்காய்ங்க. அதாவது இலையில பாருங்க முள்ளு இருக்கு. காயிலயும் முள்ளு இருக்குமா என்னான்றது தெரியலைங்க. நானு இலையில தான் முள்ளு பார்க்குறேன். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெரைட்டி நடுறது. சர்க்கரைவள்ளி கிழங்கு பாருங்க எவ்வளோ சூப்பரா கொடி போகுது. ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல குடுத்துருக்கீங்க. என்னுடைய மாடியில எலி தொந்தரவு இருக்குதுங்க. அதுக்கு என்ன பண்ணலான்ற மாரி கேட்டிருக்கீங்க. எலிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்யூட் மாரி இருக்குதுங்க. அதாவது எலி மருந்துன்னு லிக்யூட் இருக்குதுங்க. அத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அந்த லிக்யூட வாங்கி தக்காளிய 2ஆ கட் பண்ணி, அதில வந்து அந்த பேஸ்ட்டு மாரி இருக்குங்க. அது தடவி நீங்க பேக்குக்கு பக்கத்தில பக்கத்தில வச்சு விட்டுருங்க. அது வந்து சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பா இறந்துருதுங்க. பாருங்க இந்த ஐடியா தான் கட்டி விட்டுருக்கேன். இந்த முறை பூசணிக்காய்க்கு வந்து பூச்சி கடிக்காத இருக்கிறதுக்கு பக்கத்தில ஒரு கவர கட்டி விட்டுருக்கிறேங்க. அந்த கவர் ஆட ஆட பார்த்தீங்கன்னா, ஒரு பறக்கிற பூச்சியா இருக்கட்டும், ஒரு ம் பறக்கிற பூச்சி தாங்க அதிகமா இந்த பூசணிக்காவ கடிக்குது. நம்ம கவர போட்டு மூடி வச்சோம்னா, காய் சரியா ஊற மாட்டேன்துங்க. அதனால பக்கத்தில வந்து கட்டி விட்டுருக்குறேங்க. இந்த ஐடியா எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் குடுங்க. இந்த ஐடியா எனக்குமே ஒர்க் அவுட் ஆகுதான்னு நானுமே பார்க்கணுங்க. பார்த்துட்டு நானும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு சொல்றேன் நானு. பாருங்க இது வந்து சிகப்பு லாங் பீன்ஸுங்க. நல்லா வளர்ந்து கொடிய புடிச்சிருக்குதுங்க. அப்புறம் போன வீடியோக்கு என்னுடைய கோயில பார்த்தது, என்னுடைய ஸ்கூல பார்த்தது எல்லாருமே நல்லா கமெண்ட் குடுத்துருந்தீங்க. குலதெய்வம் ஒரு சிஸ்டர் உங்களுடைய குலதெய்வமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க.
இல்லைங்க சிஸ்டர். அது வந்து அப்பாவுடைய குலதெய்வம். என்னுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா, பழனி ஆண்டவர் தான். அதனால என்னுடைய குலதெய்வம் வேற, அப்பாது வேறங்க. அதனால நான் அப்பாவது கோயிலுக்கு போனதுனால உங்களுக்கு நான் வந்து எடுத்து போட்டதுங்க அது. பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு பிளாக் பியூட்டிங்க. பிளாக் பியூட்டில கொஞ்சம் குண்டு கத்திரிக்காய்ங்க. இது பாருங்க நெறைய பிஞ்சு எப்படி போட்டிருக்கு பாருங்க. காய் நெறைய காய் எடுத்திருக்குதுங்க. இப்பலாம் அறுவடை பண்ணணுங்க. நாளைக்கு தான் அறுவடை பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. இது வந்து விதைக்கு விட்டு வச்சிருக்கிறேங்க. ஒரு விதைக்கு விட்டத கட் பண்ணிட்டுங்க. இன்னும் 1 இருக்குதுங்க. திங்கட்கிழமை போட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா, அதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பாகல் தாங்க. ஏன்னா ஆடிப்பட்டத்தின் முதல் அறுவடை வந்து நம்மளுது வெள்ளைப்பாகல் தானுங்க. அத கரெக்ட்டா வந்து இப்ப எல்லாருமே சொல்லியிருக்கீங்க வெள்ளைப்பாகல்னு. அதோட டைமிங்கில பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி, அலி, சுப்பிரமணியன் 2 பேரும் ஒரே டைமிங்கில குடுத்துருக்கீங்க. 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. பிரேமலதா அவங்களுக்கு வந்து விதை பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அனுப்பிச்சு விடுவோங்க. என்ன ஒண்ணு இந்த வீடியோ வீடியோவுல வந்து நீங்க வந்து கொரியர்ல அனுப்புறதா பெங்களூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொரியர்ல ஏற்கனவே லட்சுமி சிஸ்டருக்கு அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கு போய் சேரலைங்க. அதனால வந்து பெங்களூருன்றதுனால உங்களுக்கும் போஸ்ட் மூலியமா அனுப்பிச்சா வந்து சேருமா இல்லையான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தாங்க. அதனால நீங்க கொரியர்ல வாங்கிக்கினீங்கன்னா, உங்களுக்கும் சேஃப்டிங்க வந்து சேர்ந்துரும். எனக்கும் வந்து உங்களுக்கு விதை வந்து சேர்ந்துருச்சுன்ற ஒரு மன திருப்திங்க. அதனால இந்த வீடியோவுல நீங்க கமெண்ட் குடுங்க. என்ன எதுல அனுப்புறதுன்றத நீங்க கமெண்ட் குடுத்தீங்கன்னா, நான் அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிடுவேங்க. பாருங்க சிகப்பு வெண்டை பாருங்க எவ்வளோ சூப்பரா வளர்ந்து பூ எடுத்துருச்சுங்க, பிஞ்சும் வச்சிருச்சுங்க. எல்லா பேக்குமே நல்லா வளர்ந்துருக்குதுங்க. ஒவ்வொரு செடினாலும் நல்லா வளர்ந்துருக்குது. ஒவ்வொரு செடி பார்த்தீங்கன்னா, நான் 2, 2 வச்சுங்கிறதுனால 1 நல்லா இருக்கு, 1 சின்னதா இருக்குதுங்க. நான் புடுங்கி போடலைங்க. இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்கேன். பார்க்கலாம். திடீர்னு பூச்சி தாக்குதல் வந்து ஒவ்வொன்னு பார்த்தீங்கன்னா, விதைய வெண்டைக்கா வந்து சரியா வைக்கிறதே இல்லைங்க. அந்த மாரி சமயத்தில பார்த்தா, அதை புடுங்கிக்கலான்னு சொல்லி நான் விட்டுட்டுருக்கிறேங்க. எது வைக்குதோ வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் வந்து எதையுமே புடுங்கலைங்க இந்த முறை. அ ஏன்னா விதைக்கு அதிகமா சேகரிக்கிறது அப்படின்றதுனால, நான் இது விதைக்கு தான் விடப் போறேங்க. அதனால 1, 2 தாங்க நான் டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்றத பார்க்க போறேன். இதுதாங்க என்னுடைய மாடியினுடைய அவுட்லுக்கு. இன்னொரு பாதி வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வருங்க. சின்ன சின்ன கீரை பேக்குல வந்து நான் என்னென்ன செடி வளர்த்திருக்கேன் அப்படின்றத வந்து இன்னொரு பார்ட்டா வந்து பார்ட் 2வா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வருதுங்க. ஏன்னா, இப்ப நான் பாதி தாங்க காமிச்சிருக்கேன். பாதி இன்னும் காட்டலைங்க. அதனால வெள்ளிக்கிழமை பார்ட் 2வா வருங்க. இன்னும் இதுக்கு வந்து நான் இன்னொரு பிட்டு வந்து நான் எருவு குடுப்பேங்க. எருவு குடுக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அதையும் காட்டுறேங்க. ஏன்னா, இந்த ஸ்டேஜில ஒரு பிட்டு வந்து நம்ம எருவு குடுக்கணுங்க. ஏன்னா, எதுக்கு நான் வீடியோல முன்னாடியே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, என்ன நெறைய ஃபாலோ பண்றீங்கன்றதுனால, நீங்களும் எருவுக்கு ரெடி பண்ணி வைக்கணுன்றதுனால முன்னாடியே சொல்றேங்க. வாங்க அடுத்தது வந்து செடிப்பழம் இருக்கு பறிச்சுக்கலாம். பழம் நல்லா பழுக்கட்டும்னு சொல்லி விட்டோம்னாங்க, நெறைய பாருங்க பக்கத்தில பாருங்க குருவி பாருங்க, பறிச்சு கொண்டு போய் கைப்பிடி செவுத்து மேல வச்சு சாப்பிட்டு போயிருக்குதுங்க. அதாவது காயாவே இருக்குதுங்க. ஆனா, அதுக்குள்ளே பறிச்சு சாப்பிடுதுங்க. அந்த மாரி குருவி ஒண்ணு கூட விடமாட்டேன்துங்க இப்ப. எனக்கு வந்து இப்ப என்ன தொந்தரவு ஜாஸ்தி அப்டின்னா குருவி தாங்க. குருவி இப்ப வந்து அத்திப்பழம் வந்து பெரிய செடியில காலியாயிடுச்சுங்க. சின்ன செடியில தான் இருக்கு. அது காயா இருக்கிறதுனால குருவிக்கு இப்ப எதுவும் சாப்பிட இல்லாததுனால, இப்ப அது செர்ரி பழத்துக்கு வந்திருக்குதுங்க. ஏன்னா, செர்ரி பழம்லாம் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க குருவி. ஆனா, இப்ப வந்து எதுவும் இல்லாததுக்கு இந்த செர்ரி பழத்த தாங்க சாப்பிடுது. காயாவே சாப்பிட அது காய் சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்க. கொத்தி கொத்தி எல்லாத்தையும் பாழாக்கிட்டு போயிடுதுங்க. பூரா கீழ விழுந்துட்டு கிடக்குதுங்க. அதனால என்ன பண்றதுன்னே தெரியலைங்க. எனக்கு இந்த குருவி தொந்தரவு தாங்க இப்ப ஜாஸ்தி இருக்கு. இதுக்கு என்ன ஐடியா பண்றதுன்னு தெரியலைங்க. ஏன்னா இதுக்கு என்ன போட்டாலுமே இதுக்கு செட் ஆகாதுங்க. ஏன்னா செரிப்பழம்ன்றது சின்ன பழம். சின்னதா நெல்லிக்காய் மாரி நெறைய வச்சிருக்குதுங்க. அப்படின்னும்போது நம்ம வந்து என்ன போட்டு கவர் பண்றது அத? சரி போ குருவி சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான்ட்டு விட்டுட்டேங்க. வாங்க இது வந்து மேட்டூர் அணைங்க. மேட்டூர் டேம் வந்து உங்களுக்கு அப்படியே காட்டலான்ட்டு நான் கவர் பண்ணேங்க. மேட்டூர் ஆறு பாருங்க எப்படி இருக்கு. சூப்பரா இருக்குது பாருங்க. தண்ணி ரப்பா போயிருந்ததுங்க. அதனால சரி பார்த்தேங்க. சரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு சத்தியமங்கலத்துக்கு நான் திரும்பும்போது எனக்கு வந்து இத உங்களுக்கு காட்டணும்னு ஆசையா இருந்ததுங்க. அதனால தான் இதையும் உங்களுக்கு வந்து நான் ஷூட் பண்ணேங்க.
ஏன்னா மேட்டூர் தண்ணியும் சில பேர் பார்க்கணும். என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து அதையும் பார்க்கணுன்றதுக்கு வேண்டி இதையும் நான் ஷூட் பண்ணேன். இது எப்படி இருக்குன்றத கமெண்ட் கொடுங்க. கேள்வி நேரங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க. கேள்வி கேட்டுடுறேன். நான் எந்த செடிக்கு மோர் கரைசல் தெளித்தேன் அப்படின்றது தாங்க கேள்வி. நீங்கள் அதுக்கு சரியான ஆன்சரை சொல்லுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ. எனக்கு இந்த மாதிரி இயற்கை காட்சிங்களை வந்து ரொம்ப ரசிப்பேங்க நான். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த மாதிரி பார்க்கறது. அதனுடைய இயற்கை அழகே அழகுதாங்க. அதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களும் இதை பார்க்கணுன்றத வேண்டி நான் வந்து இதை கவர் பண்ணேங்க. அப்படியே சுற்றியும் பார்த்தீங்கன்னா மலை தாங்க. அப்படியே உங்களுக்கு அணை வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் பாருங்க. டேம் அணையும் உங்களுக்கு வந்து அதில் கவர் ஆகுதுங்க. பாருங்க இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து முடியுதுங்க. அந்த மாதிரி அதை பாருங்க பக்கம் இருக்குது பாருங்க டேம். இதுதாங்க அந்த கரை, அந்த டேமுடைய என்னது கரை அந்த மாதிரி சொல்லலாங்க. மேட்டூர் டேம்ன்றது பெரிய டேம் தாங்க. அதனால் வந்து பவானிசாகர் டேமு கம்பேர் பண்ணும்போது மேட்டூர் டேம் வந்து உங்களுக்கு வந்து பெருசு தாங்க. அதனால தான் சரி நான் இருக்கிறது பவானிசாகர் டேமுங்க. அதுவும் ஒரு நாள் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேங்க. போனேன்னா நான் கண்டிப்பாக எடுத்து போகிறேங்க. ஏன்னா பவானிசாகருக்கும் டேமுக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பக்கங்க. அதனால் வந்து இந்த ஆடி 18க்கு திறந்தாங்கன்னா நான் மேலே போவேங்க. போனால் கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி வீடியோவில் போடுறேங்க. நீங்கள் பவானிசாகர் டேமையும் பாருங்கள். பாருங்கள் இதுதான் அந்த என்னுடைய டேமினுடைய கரைங்க. அங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க அந்த சிமெண்ட்டினுடைய இது திட்டு. நான் ஜூம் பண்ணியிருக்கிறேங்க. அவ்வளோதான் ஜூம் ஆகுதுங்க. அதுக்கு மேலே ஜூம் ஆகலை. சரி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தோராயமாக காமிச்சிருக்கிறேங்க. மற்றபடி கிட்ட போனால் நான் வந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருதுங்க. பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. பாய்.